ராமசாமி மையப்பனுக்கும் பாமுருகளுக்கும் பதில் சொல்லி. ராமசாமி மையப்பன் எங்க தலைவர்கள் 1-2 பேர் சாமானியமாக பேசிய வார்த்தைகள். ஆனால் அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்னென்ன தண்டனைகள் கொடுத்தார் என்பதை அவர் மறந்து விட்டார். அவர்களை உடனடியாக கட்சியை விட்டு நீக்குவது, பதவியை விட்டு தூக்குவது, ஏன் மந்திரி பதவி விட்டே தூக்குகிற தண்டனைகளை கொடுத்தார். ஆனால் பிஜேபியில் மதன் ரத்தோர்னு ஒரு எம்பி, அவங்க கட்சிக்கார ஒரு லீடர், பெண் லீடரை அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறார். அவர் இன்னைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ரமேஷ் பித்தூரின் ஒரு எம்பி, பிஜேபி எம்பி, அவர் சொல்றார், இங்க நான் ரோடு போடுறது பிரியங்கா காந்தியினுடைய கன்னத்தை போல் பளபள என்று போடுவோம். இதுவரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. சர்க்காரியா கோஸ் அப்படின்னு ஒரு பிஜேபி லீடர், அவருக்கு மம்தா பானர்ஜி அட்டாக் பண்ணும்போது சொல்றாரு, உங்களுக்கு என்ன ரேட்னு சொல்லுங்க, நாங்க பேசுறோம். இதே வார்த்தை சார் இன்னைக்கு இருக்கு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? பிஜேபி இதையும் தாண்டி இன்னைக்கு சொல்றேன், நம்ம இவர் இருக்கிறார்ல பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி, அவங்க நம்ம சோனியா காந்தி அம்மையார விடோ என்பதை வைத்து அவர் பேசிய வார்த்தை வந்ததா இல்லையா? அப்ப நீங்க தலைவர்களாக இருந்து கொண்டு உயர்வெறும் தலைவர்களை எல்லாம் அசிங்கமாக அருவருப்பாக பேசிவிட்டு இன்னும் பல வழக்குகளில், பாலியல் குற்ற வழக்குகளில் இருக்கிற அவர்களை அமைச்சர்களாக வைத்துக்கொண்டு நீங்க எங்க ஒரு கமெண்ட், அவர் சொல்ற சாதாரண கமெண்ட், அது அந்த கமெண்ட்டுக்கே பதவிகள் போச்சா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் பொறுத்து கொண்டாரா? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாமா என்பதைத்தான் வலதுசாரி சிந்தனையாளர், அவர் பிஜேபி இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், வலதுசாரி சிந்தனையாளரான ராமசாமி சகோதரரிடம் நான் கேட்கிறேன். இன்னொன்னு, சகோதரர் சொன்னார், எங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கு சார். 2011 இப்ப நான் அந்த குழந்தை பேரை சொல்லலாம், அதனால தப்பு இல்லை, ஏன்னா அந்த குழந்தை இறந்து போச்சு. ரசிசின்னு ஒரு குழந்தை நம்ம மாங்காட்டில் சார், 7 வயசு குழந்தை இறந்து போச்சு. கற்பழிப்பு 2017 பிப்ரவரி 29 சார். எங்களுக்கு அதில் சந்தேகம் வருது. அதாவது இந்த வழக்கை இவங்க ஒழுங்காக நடக்கும், ஏன்னா அதில் எஃப்ஐஆர் போடுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. நம்ம பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் எடுத்து எழுப்புனாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இன்டர்வெனார் அப்படின்னு சொல்லி அதில் இன்டர்வீனர் அவரை நாங்கள் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கார். எங்க தலைவர் சொன்னாரு, இன்டர்வீனரா நீங்க உள்ள போங்க, போய் சேர்ந்து அதுல நீங்க சேர்ந்து வழக்காடுங்க. அந்த வழக்காடி அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். என்ன காரணம்? எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதிமுக ஆட்சியில் ஒருவேளை இந்த வழக்கில் விசாரணையில் தவறாக போகுமோ என்று. அவர் அந்த வழக்கில் ஆஜரானதை நீதிபதிகள் விமலா அம்மையார் அவர்கள் பாராட்டியிருந்தார்கள். என்ன காரணம் என்றால், அவர் கேட்டிருந்த 3 கேள்வி முக்கியமான கேள்வி. அப்ப நான் கேட்கிறது என்னன்னா, உங்களுக்கு நோக்கம் அதுவாக இருந்தால், தம்பி பாபு முருகவேலுக்கு தெரியாததல்ல, அப்போ உங்களை மாதிரி வழக்கறிஞர்களாவது உங்க தலைவரிடம் சொல்லி, அண்ணா இல்ல இந்த வழக்கில் அந்த சார்னு யாரோ ஒருத்தர் இருக்கார், நம்ம இன்டர்வியூனரா போவோம், போய் உள்ள கோர்ட்ல போய் கேஸ் போடுவோம், போட்டு வரட்டுமே, கேட்கணுமா இல்லையா? விதிகள் தெரியாததல்ல, வழக்கறிஞர்கள் இல்லாத கட்சி அல்ல. அப்படியானால் இவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அரசியல் பண்ண வேண்டும் என்பதுதான் என்பதும், அப்ப இந்த புத்தி சின்ன புத்தியா இல்லையா? நாட்டு ஆட்சிக்கு வந்தா நாங்க கண்டுபிடிப்போம் யாருன்னு சொல்றாரு சார். நீங்க ஆட்சிக்கு கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுடைய அரசியல். நான் சொல்றது என்னன்னா, நீங்க உண்மையிலேயே ஒருவேளை உங்களுக்கு யூ ஆர் கன்விக்டட், இப்படி சார்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நீங்க கன்விக்டட்னா, நீங்க ஏன் இன்டர்வியூனரா உள்ள வந்திருக்க கூடாது? தம்பி பாபு முருகவேல் அனுப்பியிருக்கலாமா? அவர் தான் அவ்வளவு இன்வெஸ்டிகேட்டிவா எங்களுக்கே தெரியாத விஷயம் சொல்றாரு. கல்யாணத்தை எதுக்காக நடத்தி வைக்கல, எதை நடத்தி வச்சாருன்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி சொன்ன கதைகள் எல்லாம் அங்க அல்ல. தலைவருக்கு அன்னைக்கு பொழுது இல்லை, எனவே அவரை வைத்து நடத்த சொன்னார், நடத்தி விட்டு போயிட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சது. அவர் பாட்டுக்கு அவர் கதையை கட்டி விட்டுட்டு கட்சிக்குள்ள குழப்பம் பண்ற வேலையா தம்பி முருகவேலுக்கு தோடு விட்டு விடுங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாலா, நான் சொல்வது, எங்கள் அரசாங்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான அரசாங்கம். திமுக கிரெடிட் எடுத்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். இது நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் எந்த அரசாங்கம் சரி, ஆபரேஷன் சிந்தூர் நீங்க பேச மாட்டீங்களா? பிஜேபி கவர்மெண்ட் அதை பேசாதான், எங்க கவர்மெண்ட் மோடி பேச மாட்டாரா? சரி, அதைத்தான் எங்க தலைவர் பேசி இருக்கிறாரு. அப்ப உங்க தலைவர் பேசினா ஒண்ணு, எங்க தலைவர் பேசினா ஒண்ணா? எங்க தலைவருடைய ஆட்சி நல்லாட்சி என்பதை நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். அதை வைத்து தானே வாக்கு கேட்க முடியும்.